ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையும் டே ரொட்டீனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவில் ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கதையில் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வார வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் எப்பவும் போலவே 5:30 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு. டெய்லி ஒரே மாதிரி ரொட்டீன் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ரீசன்ட் டேஸில் துளசி செடி வந்து அடிக்கடி காஞ்சு போயிட்டே இருந்துச்சு. சரி வந்து நம்ம வீட்டில் ஏதாவது திருஷ்டிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமன் கட் பண்ணி வைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். இந்த துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இதை எடுத்துகிட்டு வேறு துளசி செடி வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறேன், துளசி செடி நல்லா தழைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ தான் நினச்சேன் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சக்கரை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அச்சு வெல்லம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருங்க. அதை வந்து கட்டெரும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது. நேத்திக்கு நான் போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கும் வந்து நிறைய பேர் வந்து ஆன்சரும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். இனிமேல் நம்மளோட விளாக் வந்து கண்டிப்பாக வந்துடும். வாரமானா வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இடையில வந்து ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கதையில் இருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிக்கோங்க. வாரத்தில் யார் நான் கேட்ட அத்தனை கதைக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ கொஸ்டினுக்குமே அவங்கள வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன். கிஃப்ட்டுங்கிறப்போ ரொம்ப பெருசு அப்படிங்கலாம் நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து கொடுக்க முடியும். உடனே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பாப்பாங்களையும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 90 சாங்ஸ்லாம் வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு அது என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சாங்ஸை வந்து கூட போட்டுட்டு நம்மளும் சேர்ந்துட்டு சாங்ஸ் கூடயே வந்து பாடிக்கிட்டே வந்து வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறனால டெய்லியுமே வந்து தலை குளிக்கிறது அது என்னமோ எனக்கு வந்து டெய்லி தலை குளிக்கலாம் தேவையில்லை. நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா தலை குளிக்க தேவையில்லை. இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த தலைக்கு குளிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறப்போ இந்த டயத்தில் நல்லா வந்து எண்ணெய் வச்சுப்பேன். நல்லா சொதம்பாக எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து தலை குளிச்சுப்பேன். வாரத்தில் 2 நாள் வந்து ஷாம்பு போட்டு குளிப்பேன். மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் டெய்லியுமே வந்து வெறுந்தலைக்கு தான் வந்து குளிப்பேன். முடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு நிறையா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் வந்து அடர்த்தி கம்மியாக ஆன மாதிரி இருந்தனால நல்லா வந்து கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதில் வந்து நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அப்படிங்கிறப்ப தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. வீக்லி அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு பேக் போட்டுக்கோங்க. மந்த்லி அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த ஆயில் மசாஜ் அந்த மாதிரி வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஸ்கின்னுக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதாச்சு தக்காளி வந்து டெய்லியுமே வந்து முகத்துக்கு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லெமன் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து லெமன் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு பார்லருக்கு அந்த மாதிரிலாம் வந்து போக தேவையில்லை. நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லேடிஸ் தான் வந்து நிறைய பார்க்குறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தாங்க. துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சாங்ஸ் கேட்டுக்கிட்டே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜூஸ் ஒரு 11 மணிக்கு எடுத்துப்பேன். ஃப்ரூட்டும் இல்லாதனால லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து லெமன் ஜூஸில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து இந்த சின்ன வெங்காய ஜூஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து வச்சு நல்லா அந்த கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த காட்டனில் வச்சு நல்லா நம்ம ஹேரோட ரூட்டுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே முடி சூப்பராக வளரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து காமிக்கிறேன்.
இப்போ வந்து லெமன் ஜூஸ் தான் வந்து போட்டுட்டு இதில் வந்து 2 டம்ளர் வந்துச்சு, 2 டம்ளர் வந்து குடிச்சிட்டேன். தண்ணி வந்து நம்ம குடிக்க சொன்னோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளால குடிக்க மாட்டோம். அதனால வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடித்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல வந்து அந்த பெல்லி ஃபேட்ஸ்லாம் வந்து கம்மியாகி நம்மளோட உடம்பு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அந்த லெமனவே வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லெமன் வந்து டெய்லியுமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கதைக்கு போயிடலாங்களா? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமு, ஒருத்தன் பேர் சோமு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு வராங்க. காலேஜ் வரைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமு ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறான், சோமு ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறான். ஆனால் இவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, வாரமானா ஒரு நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து போட்டுக்கிறாங்க. அதே மாதிரியே வாரம் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்க, அந்த அங்கனுக்குள்ளே வந்து ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே வந்து நம்ம மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சி நம்ம அந்த சைடே போய் வறுத்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி அந்த அடுப்பு எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஏரிக்குள்ளே வந்து போகிறாங்க. இப்போ வந்து அந்த ராமு வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து போட்ட உடனேயே அவன் தூண்டில் போட்ட உடனேயே அவனுக்கு வந்து மீன் கிடச்சிருது. ஃபஸ்ட்டு தடவையிலே வந்து ராமுக்கு வந்து மீன் கிடச்சிருது. ஆனால் வந்து சோமுக்கு போட்டுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் போகட்டி ராமு வந்து என்னப்பா உனக்கு மீன் கிடைக்கலையா, சரி போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ, இரு நான் மீன் பிடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மீனாக வந்து மாட்டுது. இவன் என்ன பண்ணுறான், பெரிய மீனாக மாட்டினனால மறுபடியும் அதை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுறான். இதே மாதிரி 3 தடவை நடக்குது. 3 தடவையுமே விட்டுறான். சரி இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராமு வந்து சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு அவன் வந்து 5 தடவை வந்து உள்ளே விட்டுட்டான். எதுக்காகப்பா நீ வந்து மீனை பிடிச்சி விட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு வந்து சொல்கிறான், நம்ம கொண்டுட்டு வந்த பாத்திரம் வந்து மீனோட பாத்திரம் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் நம்மளால் அதை வறுத்து சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தான் நான் உள்ளே வந்து விட்டுட்ருக்கேன் அப்படின்றான். அட லூசு பயலே, இதுக்கு தான் நீ விட்டுட்ருக்கிறியா, நீ என்ன லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மீனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கு போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது. ஒரு சில நேரம் இந்த மாதிரி தாங்க எல்லோரும் வந்து வர்ற வாய்ப்புகளை பூரா மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். ஸோ அதுதான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தேன் மதியானம் லஞ்சுக்கு. அவங்க வந்து காலிஃப்ளவர் சில்லியும் ரச சாதமும் வந்து கேட்டிருந்தாங்க. பெரிய பொண்ணு வந்து இன்றைக்கி எப்போவுமே வந்து காலையிலே போயிடுவா. சின்ன பொண்ணும் பையனும் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அம்மா மதியானத்துக்கு வந்து ரச சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் மதியானம் வந்து அவங்களுக்கு சூடாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமாக ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்து சமைச்சிட்ருந்தேன். காலிஃப்ளவர் கிரேவிக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த பேஸ்ட்டை வந்து வதக்கிட்டு நம்ம காலிஃப்ளவர் கொதிக்கிற ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கிரேவியாக வரப்போ இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும். கஸ்தூரி மேத்தி சேர்க்குறப்போ நம்ம வந்து கடையில எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வந்து இந்த கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணிட்டேன். இப்போ இதை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை, இன்றைக்கி வந்து துணி துவைக்கிற வேலை இல்லை. ஏன்னா நேற்று வந்து துணி துவைச்சிட்டனால இன்றைக்கி இந்த துணி துவைக்கிற வேலை இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வந்து துணியெல்லாம் வந்து துவைக்க போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கேள்வி அப்படிங்கிறத கேட்டுடலாங்களா? நண்பர்கள் மீன் பிடிக்க போனாங்கள்ல, மீன் பிடிக்க எங்கே போனாங்க? இதுதான் வந்து இந்த நாளுக்கான கொஸ்டின். ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். மறக்காமல் எத்தனாவது லைக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? காலிஃப்ளவர் கிரேவி, ரசம், பாப்பாங்களுக்குலாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டனால கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடல மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. கடல மாவு, வரமிளகாத்தூள், உப்பு அவ்வளோதான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.